அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜன் இணைகிறார். பாண்டியராஜன், தகவல்கள். தமிழகத்தில் காலியாக இருந்த 2 மாநிலங்களவை இடங்களுக்காக தேர்தல் அக்டோபர் 4 நடைபெற என்ற நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கலானது கடந்த 15ஆம் தேதி துவங்கி நடைபெற்றது. இந்நிலையில் வேட்புமனுக்களை இன்று மாலை 3 மணிக்குள்ளாக திரும்பப் பெறுவதற்கு அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 5 பேர் இந்த 2 இடங்களுக்கு தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். குறிப்பாக திமுகவினுடைய சார்பில் டாக்டர் கனிமொழி, என் சோமு மற்றும் அதே போல KR ராஜேஷ்குமார் ஆகிய 2 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதே போல சுயேட்சைகளாக 3 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் அவர்களுடைய மனுக்களானது நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணியுடன் மனு செய்வதற்கான அவகாசம் முடிந்த நிலையில் தற்பொழுது திமுகவினுடைய போட்டியிட்ட 2 பேரும் தற்போது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக வைத்தியலிங்கம் இடத்திற்கு திமுகவினுடைய சார்பில் போட்டியிட்ட KR ராஜேஷ்குமார் அவர்களும், அதே போல KP முனுசாமியினுடைய இடத்திற்கு போட்டியிட்ட டாக்டர் கனிமொழி சுவாமி ஆகிய 2 பேரும் தற்போது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் சட்டப்பேரவை தலைவரான சீனிவாசன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மேலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழையும் தற்பொழுது திமுக சார்பில் போட்டியிட்ட 2 தற்போது வழங்கியிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.